மேனேஜிங் கிரிட்டிசிசம், விமர்சனங்களை கையாளுதல் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கலைங்க. ஏன்னா நம்ம பல சமயங்கள்ல கோட்டை விடுறது, அதாவது நம்ம அடைய வேண்டிய வெற்றிகளை, நம்மளுடைய லட்சியங்களை, நம்ம இலக்குகளை அடையாம போறதுக்கான முக்கியமான காரணம் இந்த விமர்சனங்களை எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியாததுனாலதான். இது எப்படி கையாள்றது, எப்படி இந்த நம்மளை யாராவது ஒருத்தர் கூட சொல்லிட்டா அதை அவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அழகான கதை மூலமா புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் ரொம்ப டேலண்டடான மார்க்கெட்டிங் மேனேஜர் தான். பட் என்னமோ அவரால் அந்த குவார்டர்லிக்கான டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியல. பட் அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத அவருக்கு எங்கெங்க ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே அட்ரஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அவருக்கு தேவையானது கொஞ்சம் இந்த ப்ரொமோஷனுக்கான பட்ஜெட்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் வேணும். அதை எப்படியாவது இந்த குவார்டர்லி ரிவ்யூ மீட்டிங்ல அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு எம்டி எல்லாத்தையும் பார்த்து பேசி அந்த கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கான பட்ஜெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிட்டா இந்த ஹாஃப் இயர்லில அவங்க எதிர்பார்க்கிறத விட ஒரு நல்ல டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவில் அதுக்கேற்ற மாதிரி அந்த மீட்டிங்காக நல்ல ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், மார்க்கெட் பத்தி அவர் பண்ணி வச்ச அந்த அனாலிசிஸ் எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ரெடி பண்ணி எப்படியாவது அந்த போர்டை இம்ப்ரெஸ் பண்ணி அவருக்கு வேண்டியதை வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி அந்த மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த மேனேஜர். இப்படி ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த குவார்டர்லி ரிவ்யூ மீட்டிங்க்கு போறாரு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எம்டி எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. இவரும் எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் அவங்களுடைய ஏரியாவுடைய இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட டர்ன் வரும்போது இவரும் அந்த டைரக்டர்ஸ், எம்டி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாத்தையும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவரோட டர்ன் வரும்போது இவரும் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மார்க்கெட்டை பத்தி இதெல்லாம் சொல்றாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் திடீர்னு இவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது நீங்க இந்த அக்கௌண்ட்ஸை கொஞ்சம் சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் எந்திரிச்சு இவர் இந்த மேனேஜரை பார்த்து சொல்றாரு. இப்படி இத்தனை மொத்த போர்டு முன்னாடியும் எம்டி முன்னாடியும் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் இப்படி சொல்லவும் இந்த மேனேஜருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்னடா இத்தனை பேர் முன்னாடி நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரால் அதை தாங்க முடியல. ரொம்ப ஹர்ட் ஆனதுனால இவர் உடனே அதுக்கு ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சாரு. இல்ல அப்படியெல்லாம் இல்லை, நான் கரெக்டா தான் பண்ணேன், அதுல அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இவர் அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. இவர் பதில் சொல்ல அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் அதுக்கு ரிப்ளை பண்ண இப்படியே இந்த ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. ஆர்குமெண்ட் கொஞ்சம் ரொம்ப எஸ்கலேட் ஆகிறத பார்த்துட்டு எம்டி அப்புறம் இன்வால்வ் ஆகி ரெண்டு பேருக்கு நடுவில் தலையிட்டு சரி அது வேண்டாம், நீங்க சொல்லுங்க, முதல்ல உங்களுடைய பிரசன்டேஷனை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்படி எம்டி தலையிட்டு அந்த எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கிற ஆர்குமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி பிரசன்டேஷனை கண்டினியூ பண்ண சொல்றாரு. இவர் இந்த மேனேஜர் அந்த பிரசன்டேஷனை இது பண்ணி அவர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை போட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அவர் நினைச்ச மாதிரி அந்த எக்ஸ்பிளனேஷன் அவரால் பண்ண முடியல. அவர் மைண்டு ஃபுல்லா இந்த டைரக்டர் நம்ம மேல குறை சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவருடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அவருடைய அந்த பிரசன்டேஷன்ல இல்லை. ஸோ அதனால அவருடைய கேஸை அவரால் நினைச்ச மாதிரி பிரசன்ட் பண்ண முடியல. அதை பிரசன்ட் பண்ண முடியாத ரொம்ப அவர் பண்ண அவருக்கு மோர் நெகட்டிவா தான் ஆச்சு. இவர் அந்த பிரசன்டேஷனை கண்டினியூ பண்ணும்போது இந்த டைரக்டர் சொன்னப்போ கூட அதை நம்பாதவங்க இவருடைய பிரசன்டேஷனை கேட்கும் போது மற்ற டைரக்டர்ஸ், மற்ற ஸ்டாஃப், போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒருவேளை அந்த மேனேஜர் சொன்னது கரெக்ட் தானோ, இவர் அந்த அக்கௌண்ட்ஸை சரியா ஹேண்டில் பண்ணதையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவருடைய பிரசன்டேஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த மீட்டிங் முடியும் போது இவர் எதிர்பார்த்த அந்த ப்ரொமோஷன் பட்ஜெட்ல இன்க்ரீஸ் மட்டும் இல்லாம இருக்கிறதும் கட் பண்ணப்பட்டு இவருக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ல தான் அந்த மீட்டிங்கே முடிஞ்சுது. தனக்கு என்ன தேவை, தன்னுடைய டார்கெட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு கான்பிடண்டா அந்த மீட்டிங்க்கு போனாரோ அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல வெளியே வந்தாரு அந்த மேனேஜர். முடிவில் என்னாச்சு, அவர் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டாரு. அவர் நினைச்சதையும் அச்சீவ் பண்ண முடியல. அவர் கான்பிடண்டா இருந்த அவர் பண்ண பிரசன்டேஷன் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. எதுவுமே அவரால் பண்ண முடியல. அவர் நினைச்ச எதையுமே அவரால் அச்சீவ் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த கிரிட்டிசிசம் அவரை ஹேண்டில் பண்ண விதம். அவருக்கு அந்த கிரிட்டிசிசம் அவர் மேல சொல்லப்படும் போது அவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது
அதை இக்னோர் பண்ணிடலாம். அப்படியா சார், இட்ஸ் ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ் சம் டைம் லேட்டர் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல ஓகே சார், இதை நம்ம 2 பேரும் தனியா நேரடியாக உட்காந்து மீட் பண்ணிக்கலாம், மீட் பண்ணி பேசலாம், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அக்செப்ட் பண்ணி அது மாதிரி செய்யறேன், பட் லெட் அஸ் ஹேவ் தட் மீட்டிங் சம் டைம் லேட்டர். இல்ல இது ஒரு தனியா மீட்டிங்கா வச்சுக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி நான் இப்ப சொல்றேன், எனக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இப்படியோ எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவர் யூஸ் பண்ணி அந்த கிரிட்டிசிசம் கடந்து போயிருக்கலாம், இல்ல அக்செப்ட் பண்ணிருக்கலாம், அதை டச் பண்ணாம இவர் சொல்ல வந்த விஷயத்தை பிரசன்ட் பண்ணிருக்கலாம். பட் அது எதுவுமே பண்ணாம அந்த கிரிட்டிசிசம்க்கு ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி இவர் அதுக்குள்ள போனதுதான் இவருடைய கோலை அப்படியே லூஸ் பண்ண வச்சிருச்சு. நாமளும் இதே மாதிரி தான். நம்மளை பத்தி யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா நாம அவங்களுக்கு பதில் கொடுக்கறதெல்லாம் நிக்கிறோமே தவிர நம்மளுடைய டார்கெட் என்ன, நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம போட்ட விட்டுறோம். இப்படி இந்த கிரிட்டிசிசம்க்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுடைய கோல்ல இருந்து நம்மளை விலக்கித்தான் கொண்டு போகுமே தவிர it will never take us towards our goal அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை எவாலுவேட் பண்ணி அந்த நேரத்துல அதை நம்ம இக்னோர் பண்ணலாமா, இல்ல அக்செப்ட் பண்ணலாமா, இல்ல கடந்து போயிடலாமா அப்படிங்கிறத, இல்ல அது கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கலாமா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிரிட்டிசிசம் கடந்து வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய பாத்துல இருந்து அந்த சக்சஸ்க்கான ஒரு பாதையில இருந்து டீவியேட் ஆகாம நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.